ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ போட்டு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ஒரு பிக் அல்டிமேட் அப்கிரேட் வரப்போகுது அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் தம்ப்நெயில்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ சேனலுக்காக ஒரு புது பிசி பில்ட் பண்ணியிருக்கு. அந்த பிசி பில்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிசி பில்ட்டுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கு, பில்ட் பண்ணது யார், இந்த மாதிரி எல்லாத்தையுமே மொத்தமாக வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிசி பில்ட் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே அப்படியே சைடில் பாக்ஸாக வச்சு பண்ணணுன்னு தான் ஆசை. பட் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு டேபிள் ரொம்ப சிறுசு. பாக்ஸை வச்சுன்னா நான் தெரிய மாட்டேன். ஸோ இந்த ரீசனுக்காக தான் பாக்ஸ் எதையுமே எடுக்கல. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே போயிடும். இந்த பிசி பில்ட்டை நான் பண்ணது எங்கன்னா A2D பிசி ஃபேக்ட்ரியில் தான் பண்ணது. ஸோ A2D சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே பண்ணது தான். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவங்க 5000 சப்ஸ்கிரைபர்லேருந்தே நான் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன். அதுவும் குறிப்பாக பிசி பற்றி நான் போடுற கண்டென்ட் ஒன்றையும் விட்டே கிடையாது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதான் ஓடிட்டுருக்கு. பிசி ரிலேட்டடான கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற ஆள் நான். ஸோ அந்த டைம்லேயே உங்கள் பிசி பில்டெல்லாம் பார்க்குறப்ப நம்மளும் கண்டிப்பாக பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு யோசனையில் இருந்தது தான். ப்ளஸ் அது போக A2D பிசி ஃபேக்ட்ரின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நான் முடிவெடுத்துனேன், ரைட்டு நம்ம பிசி பில்ட் பண்ணால் இவங்கள்ட்ட தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் அஃப்கோர்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒரு ஒர்க்காக இறங்கி பண்ணுறப்ப நம்மளால் இப்போ பிசி பில்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ வளவளம் நான் பேசிட்டு தான் இருக்கேன். இப்போ டேரெக்டாக பிசியை பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய பிசி செட்டப். இந்த செட்டப்பில் நீங்கள் பார்க்குற எல்லாமே புதுசு தான். ஆக்சுவலாக இந்த பிசி அப்படின்றத மட்டும் பார்த்தோம்னா அதோட ப்ரைஸ் கம்மி. அடிஷ்னலாக இது கூட வர்ற விஷயங்கள், இதுக்காக பண்ண விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா தான் மொத்தமாக கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கிட்ட போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிசி தான் இது. கிட்டத்தட்ட பீஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பிசியில் யூஸ் பண்ணிக்கிறது இன்டெலுடைய i9-13900K ப்ராசஸர். இது ஒரு 24 கோர் ப்ராசஸர். 24 கோர் 32 த்ரெட் இருக்கக்கூடிய ப்ராசஸர். 24 அப்படின்றப்ப 8 பர்ஃபார்மன்ஸ் கோரும் 16 எஃபிஷியன்சி கோரும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது நார்மலான கிளாக் ஸ்பீடே 5 GHz மேலே போகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர். தென் இதுக்கு மதர் போர்டை பார்த்தீங்கன்னா MSI உடைய Z790 டோமஹாக் Wi-Fi DDR5 மதர் போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 GB ரேம் போட்டிருக்கு. 16 அப்படின்னு 2 ரேம் போட்டிருக்கு. இது ஒரு DDR5 ரேமும் கூட. தென் இதுக்கு கூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் கூலோடைய NS720 அப்படின்ற ஒரு மாடல் கூலர்னு நினைக்கிறேன். இது 360 mm ரேடியேட்டரோட வர கூலர். ஸோ இந்த செட்டப்புக்கு இந்த கூலிங்கே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மாதிரி தெரியல, பட் இது ஆக்சுவலாக டிஸ்பிளே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு RGB டைப் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தென் PSU அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCX உடைய 1000 வாட் கோல்ட் சர்டிஃபைட் PSU தான் யூஸ் பண்ணியிருக்கு. தென் ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா WD உடைய பிளாக் Gen 4 SSD 1 TB ஒன்று போட்டிருக்கு. அது போக டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 TBக்கான ஒரு ஹார்ட் டிரைவ் ஒன்று போட்டிருக்கு. அது சீகேட்டோடது. ஓகேவா? தென் இதோட கேபினெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லியான்லேயோட ஒரு கேபினெட். ஆக்சுவலாக இந்த கேபினெட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா NCXT உடைய ஒரு கேபினெட். தென் A2Dயில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம், பிசி பில்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பிசியோட எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி ஃபைனல் டெஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த NCXT கேபினெட்டில் ஏதோ ஒரு ஃபேன் ஓடாமல் போயிருக்கு. ஸோ கேட்டாங்க, ஸோ ஓகே வேறு ஃபேன் மாற்றிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அதில் பிடிச்சது இந்த ஒரு லியான்லியோட கேபினெட். ப்ளஸ் இது அடிஷனல் ஃபேன்ஸும் இருக்கிறனால எனக்கு இது பிடிச்சிருந்து. ஸோ அதனால் இதை வாங்கியாச்சு. ஓகேவா? தென் ஃபைனலாக இதோட கிராஃபிக்ஸ் கார்டு சைஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சில கெஸஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா NVIDIA RTX 4080 கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ 4080 + 3900K அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட என்ன வேலை பண்ண நினச்சாலும் இதை என்னால் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிசி. இதுக்கு மானிட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது LGயோடைய அல்ட்ரா கேன் 27 inch 4K மானிட்டர். இது 144 Hz மானிட்டர். தென் அது போக இந்த மானிட்டரில் பின்னாடி ஒரு LED லைட் ஸ்ட்ரிப்புமே கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ரவுண்டாக இருக்கும். இதை வச்சு ஒரு சரியான சம்பவமே பண்ணலாம் இந்த RGB வச்சு. இதை நம்ம வீடியோ சிங்க் மோட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் எனக்கு என்ன வீடியோ ஓடுதோ அதுக்கேற்ற பேக்ரவுண்ட் லைட்டிங்கை அது பின்னாடி கொடுக்கும். ஸோ இது ஒரு வேறு லெவலான ஒரு விஷயம். நான் ரொம்ப நாளாக இதை பற்றி வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் மானிட்டர்லேயே இப்படி ஒன்று இருக்குன்றப்ப நல்லதாக போச்சு அப்படின்ட்டு இந்த மானிட்டர் வாங்கியாச்சு. இந்த ஒரு வீடியோஸ் இங்கே ஆன் பண்ணிவிட்டு அனிமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தாறுமாறாக இருக்கும். ஏன்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்குது இந்த மானிட்டர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் இது கூட மவுஸ் கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் லாஜிடெக் கூடிய G502X லைட் ஸ்பீட் அப்படின்ற ஒரு மவுஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் RGB வெர்ஷன். இதோட RGB வெர்ஷன் போனீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இதில் ஏகப்பட்ட பட்டன்ஸுமே இருக்கும். இது எல்லாமே கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் தான்.
மிச்ச சில விஷயங்களை இந்த மவுஸை பற்றின தனி வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஆசூஸோடைய ROG ஸ்ட்ரிக்ஸ் ஸ்கோப் RX அப்படின்ற ஒரு ஆப்டிக்கல் மெக்கானிக்கல் கீபோர்டு. ஆப்டிக்கல் மெக்கானிக்கல் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக இது ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதை விட கொஞ்சம் இது அட்வான்ஸ் ஆனது. அதை பற்றி நம்ம இதோடைய ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது ஒரு ரெட் ஸ்விட்ச் இருக்கக்கூடிய ஒரு RGB கீபோர்டு. தென் அடுத்தது எடிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டூல்பாக்ஸோடைய நியோ அப்படின்ற ஒரு கான்சோல். இதில் உள்ள கஸ்டமைசபிள் பட்டன்ஸை வச்சு நம்மளால் எடிட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ப்ளஸ் இதில் உள்ள அந்த வீல்ஸாக இருக்கட்டும், நாபாக இருக்கட்டும், எல்லாமே எடிட் பண்ணுறப்போ ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். இதை பற்றின வீடியோவும் நீங்கள் தனியாக பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த எல்லா செட்டப்புமே எனக்கு பழகிறதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் டைம் ஆயிடுச்சு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு ஒரு 4-5 நாள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பழகிறதுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து செம்ம ஹையண்டான செட்டப்பு. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது 720p லேப்டாப்பு. அதில் வந்து 8th Gen i5 ப்ராசஸர் இருக்குது. அதுபோக ஒரு MX 150 அப்படின்ற ஒரு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. இதை வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி உள்ள சிஸ்டமை யூஸ் பண்ணிவிட்டு சடனாக ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்றப்ப எனக்கே இது பார்க்குறப்ப என்னடா இது நம்ம செட்டப் தான் அப்படின்றத ஒரு பழகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் எடிட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த என்னோடய பழைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துக்கும் ஒரு வீடியோ ரெண்டர் பண்ணி முடிக்க. ஏன்னா அதுவே கம்மி தான் கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது ஷார்ட்ஸ் வீடியோ. ஒரு 40லேருந்து 50 செகண்ட் இருக்கக்கூடிய வீடியோவை எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி முடிக்கிறதே எனக்கு கிட்டத்தட்ட 4 நிமிஷத்துக்கு விட்டு ஆகும். ஓகேவா? ஆனால் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை என்னோடய இந்த பிசி பார்த்தீங்கன்னா 8 செகண்டில் எடிட் பண்ணி முடிச்சிடும். ரெண்டர் பண்ணி முடிச்சிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ப்ளஸ் அது போக டைம்லைன்லேயும் எந்த வித லேகுமே இருக்காது. பழைய லேப்டாப்பில் சின்ன சின்ன இடங்களில் லேக் இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு லேகுமே டைம்லைனில் கிடையாது. ஸோ என்னோடய வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தென் அடுத்து இந்த மானிட்டருக்கு பின்னாடி ஒரு ஸ்டாண்டு வித்தியாசமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இந்த மானிட்டரோட வந்து ஸ்டாண்டு கிடையாது. இது ஜின் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு மானிட்டர் ஸ்டாண்ட். இதை டெஸ்கோட மவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிஃபரல்ஸ் பற்றின வீடியோ அதிகமாக தமிழ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுவேன். அப்போ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எல்லா கம்ப்ளீட் செட்டப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பிசி வாங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக A2D கிட்டையும் போல. ஸோ நான் ஒரு 3 இடத்துல விசாரித்தேன். ப்ளஸ் A2D இந்த A2D தவிர்த்து இருக்கிற 3 பேர் சொன்ன ப்ரைஸுமே ரொம்ப அதிகம். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும்னா A2D தான் கம்மியான ப்ரைஸ் ஸ்டார்டிங்லேயே கோட் பண்ணாங்க. அது போக ஷிப்பிங் சார்ஜுமே எதுவுமே கிடையாது. அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். அதெல்லாம் போக லைஃப் டைம் சப்போர்ட்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வாரண்ட்டி வாரண்ட்டிக்குரிய இஷ்யூவாக இருந்தாலும் அவங்களே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க. வேறு அது வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் சர்வீஸ் ரிலேட்டடாகவும் அவங்களே எல்லாமே பண்ணித்தரேன்ட்டாங்க. இது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. எந்த டவுட்னாலும் அப்படியே உடனே வாட்ஸ்அப் பண்ணால் ரிப்ளை வந்துடுது. உண்மையிலே இந்த பிசி பில்ட்டை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சரி, இந்த ஸ்பெக் வைஸ்லையும் சரி நான் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். பில்ட் பண்ண வைஸ்லையும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஈவன் அவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்க அங்கேருந்து என் ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஓவர் நைட்டுக்கு மேலே ட்ராவல் ஆகும். அந்த ட்ராவல் எப்படி வரப்போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த பேக்கேஜிங்குமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஃபோட்டோ கூட சைடில் போடுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜிங். எனக்கு ஒரு கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த பிசி பில்ட் பண்ணதில். ஸோ நீங்களும் பிசி பில்ட் பண்ண நினச்சிங்கன்னா A2D காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய பிசி பில்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இதனால் என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் ஒர்க் இங்கே சீக்கிரம் முடிக்க முடியும். ப்ளஸ் கேம்ஸ் அப்படின்னு வர்றதுலையும் என்னால் இந்த கேம் நமக்கு எடுக்குமா அப்படின்ற ஒரு நினப்பு இல்லாமல் காசு இருந்துச்சு அப்படின்னா வாங்கி விளாட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப நாள் ஒரு கனவு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே மனசில் வச்சுருந்த ஒரு விஷயம் இப்போ என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக ஒரு வகையில் காரணம். ஓகேவா? அதை அடிச்சிக்கவே முடியாது. இதுதான் நம்ம மேட்ரு. இதுக்கப்புறம் என்ன விஷயம் வரும், இதனால் என்ன அப்கிரேட் சேனலுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எடிட்டிங் பெட்டராக வரும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் கற்றுக்கலான்ற ஐடியாவிலையும் தான் இருக்கேன். அது கண்டிப்பாக கற்றுப்பேன். பட் ஒவ்வொரு சில வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதையும் நம்ம கற்றுக்கிட்டு வீடியோவில் என்னென்ன விதமாலாம் மாற்றம் பண்ண முடியும் எல்லாத்தையும் அப்படின்றத இனிமேல் நீங்கள் வேறு வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்பீங்க. கேமிங்க்கும் சேனல் ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் டைம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. நான் சுத்த வடிகட்டின சோம்பேறி. ஸோ எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. பட் பார்ப்போம். இப்போதைக்கு உள்ள செல்ஃபிக்ஸ். பட் கேமிங் சேனல் அப்படின்றப்ப பார்ப்போம். ஐடியா இருக்குது, பார்ப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing off.